வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். சிறப்பு ரயில்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயில்களின் காலம் முடிவடைஞ்ச பிறகு அதற்கான வரவேற்பை பொறுத்து அந்த ரயில்கள் நீட்டிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 2 முக்கியமான ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ட்ரெயினுக்கு நேரத்தையே மாற்றிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்படி நீட்டிக்கப்பட்ட ரயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியில் இருந்து வாரம் 5 நாட்கள், திங்கள் மற்றும் வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலுமே திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஜங்ஷன் வழியாக தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் பிப்ரவரி மாதம் முழுவதும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த ரயில் ஓடாது. இதே மாதிரி தான் தாம்பரத்திலிருந்து அதே நாளில் தான் கிளம்பி வரப்போகுது. தாம்பரத்திலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக மீண்டும் திருச்சியை வந்தடையும். சென்னையில் இருந்து இதை தவிர்த்து மற்றொரு முக்கியமான ரயில், இப்போ இந்த ரயில் அஸ்யூஸ்வல் நடந்துருச்சு. மற்றும் ஒரு முக்கியமான ரயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவும் டிமாண்டடாக ஓடக்கூடிய ட்ரெயின், நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினை ஊடையில் கொஞ்ச நாள் காலி கூட பண்ணியிருந்தாங்க, அதாவது நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது எந்த ட்ரெயின் அப்படின்னா, திருநெல்வேலியில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். திருநெல்வேலியில் இருந்து இந்த ரயிலானது தென்காசி, ராஜபாளையம் வழியாக விருதுநகர் வந்து அங்கிருந்து மதுரை, திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போய் மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இரவு 7 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு மேட்டுப்பாளையத்தை சென்றடையும். இந்த ரயிலுக்கான சேவை பிப்ரவரி மாதம் 1, 8, 15, 22 ஆகிய தேதிகள் வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் எந்த ஒரு நேர மாற்றமுமே கிடையாது. ஆனால் ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்புது பார்த்தீங்களா. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே இரவு 7:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:45 மணிக்கு திருநெல்வேலியை வந்தடையக்கூடிய இந்த ரயிலில் தான் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. வழக்கமாக 7:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் வழக்கம் போல் கிளம்பும். ஆனால் திருநெல்வேலியை வந்து சேரக்கூடிய நேரம் இருக்குல்ல, அது 7:45க்கு பதிலாக காலை 8:05 மணிக்குத்தான் நேரம் மாறி இருக்கிறது. 8:05 மணிக்குத்தான் இந்த ரயிலானது திருநெல்வேலி வந்து சேரும். தேதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 2, 9, 16, 23 ஆகிய 4 திங்கட்கிழமைகள் மட்டும் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீட்டிக்கப்பட தான் போகுது. அதை நிரந்தரமாக்கினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஆரம்பித்து கடையல்நல்லூர் வரைக்கும் எந்த ஒரு நேர மாற்றமும் கிடையாது. ஆனால் தென்காசியிலிருந்து திருநெல்வேலி வரைக்குமே நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இந்த 4 வாரங்களுக்கு மட்டும்தானா, அல்லது தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள்லையும் அறிவிக்கப்படும் போது இதே நேரம் தானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த வகையில் தென்காசிக்கு வழக்கமாக காலையில் 4:50 மணிக்கு வந்து கொண்டிருந்த ரயிலானது இனிமேல் 40 நிமிடங்கள் தாமதமாக 5:30 மணிக்குத்தான் வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. 5 மணிக்கு தென்காசியிலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்த ரயில் 5:40 மணி 40 நிமிஷம் தள்ளி தான் புறப்பட போகிறது. அதே மாதிரி பாவூர் சத்திரத்துக்கு இதுவரைக்குமே 5:13க்கு வந்துட்டு 5:15க்கு கிளம்பி கொண்டிருந்த இந்த ரயிலானது இனிமேல் பாவூர் சத்திரத்திற்கு காலை 5:58க்கு வந்துட்டு 6 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி கீழக்கடையம் ரயில் நிலையத்திற்கு இதுவரைக்கும் காலையில் 5:30க்கு வந்துட்டு 5:32க்கு கிளம்பி கொண்டிருந்த ரயில் இனிமேல் தாமதமாக 6:13க்கு வந்துட்டு 6:15 மணிக்கு தான் புறப்படும். அம்பாசமுத்திரத்திலையும் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அம்பாசமுத்திரத்துக்கு இது நாள் வரைக்குமே 5:43 வந்துக்கிட்டு 45க்கு கிளம்பி கொண்டிருந்த இந்த ரயிலானது இனிமேல் 6:30 காலையில் 6:30க்கு வந்துட்டு 6:32 மணிக்கு தான் புறப்படும் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. கல்லிடைக்குறிச்சியிலையும் நேரம் நிச்சயமாக மாறும். வழக்கமாக இந்த ரயிலானது 5:51க்கு வந்துட்டு 52க்கு கிளம்பணும். இனிமேல் இந்த ரயிலானது 6:41க்கு வந்துட்டு 6:42க்கு கிளம்பும். கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் தாமதமாக. அதே மாதிரி சேரன் மகாதேவியிலும் நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. வழக்கமாக 6:08க்கு வந்துட்டு 6:10க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இனிமேல் 7:08க்கு வந்துட்டு 7:10 மணிக்கு தான் கிளம்பும். ஒரு 2 நிமிடம் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது. இறுதியாக திருநெல்வேலிக்கு இந்த ரயில் வந்து சேரக்கூடிய நேரம் 7:45 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 8:05 அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. எதனால் இந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை பயணிகள் ரயில் செங்கோட்டை, தென்காசியில் இருந்து திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த ரயில் நேரம் அப்படிங்கிறது வரக்கூடிய 4 வாரங்களுக்கும் பொருந்தும். அதற்கு அடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இந்த நேரம் தான் வரும் அப்படின்னு நம்புவோம். அடுத்த ஒரு வீடியோ வரைக்கும் காத்திருங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.